இந்த நாளிலும் கூட ஆராதனைக்கு வந்திருக்கிற நமக்கும் இந்த ஜெப நாளுடைய இந்த 2வது நாளிலும் ஆண்டவர் நமக்கு முன்பாக காண்பிக்கிற ஒரு நபரை வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 28, 29 வாசிப்போம். லாமேக்கு 182 வயதான போது ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் சபித்த இந்த பூமியிலே நமக்கு உண்டான வேளையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் சொல்லி நோவா என்று பெயரிட்டான். தேவன் நாம மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நோவாவை குறித்து சில சத்தியங்களை தியானிக்க கேட்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. லாமேக்கு என்கிற நபர் 182 வயதான போது அவனுக்கு ஒரு பிள்ளை ஆண்டவர் கொடுக்கிறார், ஒரு குமாரனை. அவன் பேர் என்னன்னு சொன்னால், பேர் இப்படி வைக்கிறார், நோவா என்று சொல்லி பெயர் வைக்கிறார். எதற்காக இந்த பெயரை இந்த லாமேக்கு வைக்கிறார் என்று சொன்னால், கர்த்தர் சபித்ததான இந்த பூமியிலே நமக்கு உண்டான வேலைகள் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் இந்த மகன் நம்மளை என்ன செய்வான்? தேற்றுவான், ஆறுதல் அளிப்பான், இளைப்பாறுதல் தருவான், நமக்கு ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுவான் என்று சொல்லி தனக்கு பிறந்த அந்த குமாரனுக்கு நோவா அப்படின்னு பெயர் வைக்கிறதை குறித்து வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நோவா என்று சொன்னால் தேற்றுவது, இளைப்பாறுதல், ரெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். உண்மையிலே நோவாவின் நாட்கள் பார்த்தீங்கன்னா, நோவான்ற பேருக்கு இளைப்பாறுதல் கர்த்தர் அப்படிதான் நடத்தினார். பார்த்தீங்கன்னா வாசிக்கும்போது தெரிகிறது. ஆதாமுக்கு 10ஆம் தலைமுறை இந்த நோவா என்கிறதான நபர். ஆதாமுடைய சந்ததியிலிருந்து வாசிக்கும்போது 10வது தலைமுறையாய் வருபவர் இந்த நோவா. என்னுடைய தகப்பன் பேர் லாமேக் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நோவாவுக்கு கர்த்தர் 3 குமாரர்களை கொடுத்திருந்தார். சேம், காம், யாப்பேத் என்று சொல்லி 3 குமாரர்களை தந்தார். இந்த காலை நேரத்தில் இந்த நோவாவை குறித்து ஒரு சில அதிகாரங்கள் ஆண்டவர் சொல்லி வைத்திருந்தாலும் அநேக ஆவிக்குரிய சத்தியங்களை இந்த இடத்துல நமக்கு சொல்லி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். முதலாவதாக இந்த நோவாவுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கை வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9வது வார்த்தை. வம்ச வரலாறு இருந்தவர்களுக்குள்ளே அவனுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபை குறித்து வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 2 வாழ்க்கையை நம்மளால் பார்க்க முடியும். ஒன்று உலக வாழ்க்கை, இன்னொன்று ஆவிக்குரிய வாழ்க்கை. ஒரு தேவ பிள்ளை இப்படி எடுத்துக்கொண்டால் ரட்சிக்கப்படாத என்பதாக இருந்த ஒரு வாழ்க்கை, ரட்சிக்கப்பட்ட பின்பு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. இந்த நோவாவுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப அழகாய் எழுதி வைத்திருக்கிறார். அவன் தேவனோடு என்ன செய்து கொண்டிருந்தான்னா, சஞ்சரித்து கொண்டிருந்தான், தேவனோடு நடந்து கொண்டிருந்தான். ஒரு இங்கிலீஷ், அதாவது ஆங்கில வேதாகமத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, வாக்டு வித் காட். நோவா என்ன செய்தான்னா தேவனோடு நடந்தான் என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு மொழிபெயர்ப்பில் இப்படி சொல்லப்படுகிறது, வாக்டு இன் க்ளோஸ் ஃபெலோஷிப் வித் காட். ஆண்டவரோட நெருங்கின ஒரு ஐக்கியத்தில் இருந்து அவன் நடந்தானாம். ஹல்லேலூயா. அவன் தேவனோடு நடந்தான், அதே போல ஆண்டவரோடு நெருக்கமான ஐக்கியத்தோடு இருந்து அவன் நடந்து கொண்டிருந்தான். ஆண்டவரோடு நடக்கிறவர்களை பார்க்கிறோம். அதே போல இந்த அனுபவமும் இருக்குதா என்பது கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஆண்டவரோடு நடக்கிறவர்களாகவும் இருக்க மாத்திரம் அல்ல, தேவனோடு ஒரு நெருங்கிய உறவோடு ஐக்கியத்தோடும் கர்த்தரோடு நாம் நடக்க நோவாவை போல இருக்க வேண்டும். இந்த நோவாவை வாசிக்கிறோம், அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், நடந்தான் என்று சொல்லி. எப்படிப்பட்ட இந்த காலத்தில் இவன் நடந்தான் அப்படின்னா அதுதான் கொஞ்சம் வியப்பாக இருக்கிறது. வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தையும் 12வது வசனத்தையும் வாசிங்கள். இந்த பூமியானது தேவனுக்கு முன்பதாக சீர்கெட்டு இருக்கிற இந்த காலத்துல, பூமி எங்களும் கொடுமையினால் நிறைந்திருந்த அந்த நாட்களில பூமியை பார்க்கின்ற பொழுது யாவரும்
ரொம்ப அழகா ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, பூமி சீர்கட்டதா இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. பூமியை பார்த்தா பூமியில் இருக்கிற மனுஷனுடைய வழிகள் எல்லாம் எப்படி இருந்ததுன்னா கெடுத்து கொண்டிருந்தார்கள் தங்கள் வழிகளை. இந்த பூமியில ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறானா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. உன்னை சுற்றி எத்தனை பேர் எப்படி வாழ்கிறார்கள் என்பது முக்கியம் அல்ல, நாம் தேவனுக்கு எப்படி இருக்கிறோம் என்பதுதான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. நம்மை சுற்றிலும் பல வகையான ஜனங்கள் இருக்க தான் செய்வாங்க. ஆண்டவர் அழகா இதே பூமியில இந்த நோவா தேவனோடு நடந்து கொண்டு இருக்கிறான். பல வேளைகளை சாக்கு போக்கு சொல்லுவாங்க. சில ஏன் ஜெபிக்கல அப்படின்னா, அவங்கெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன், ஜெபம் பண்ணல, அதனால தான் நான் ஜெபிக்கலன்னு. ஏன் சர்ச்சுக்கு வரலன்னு கேட்டால் சொல்லுவாங்க, என் குடும்பத்தில் இவங்கெல்லாம் வருவாங்கன்னு நினச்சேன், வரல, அதனால் நானும் உட்காந்துட்டேன்னுவாங்க. ஆனால் நோவாவை எடுத்துக்கொண்டா சொல்றாரு, பூமியில கொடுமை இருக்கிறது, பூமி சீர்கட்டு இருக்கிறது, பூமி எங்களும் பார்த்தா மனுஷனுடைய வழிகள் எல்லாம் கெட்டு போய் கொண்டிருக்கு, கெடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஒருவர் கூட நல்ல வழியில நடக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருவர் கூட தேவனை தேடுகிறது இல்ல, தேவனை ஆராதிக்கிறது இல்ல, சபைக்கு வர்றதில்ல, பைபிள் வாசிக்கிறது இல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறது இல்ல, கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழன்ற சிந்தை இல்ல, தெய்வ பயம் இல்ல. ஆனா இந்த நோவா தன்னை சுற்றி எப்படிப்பட்ட சூழல் இருந்தாலும் தன்னை எப்படி இருக்கிறான்னா தேவனோடு நடக்கிறவனாய் காத்து கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. தேவ ஜனமே, நம்மை சுற்றிலும் எத்தனை பேர் எப்படிப்பட்டவர்களா இருக்கட்டும், ஒருவேளை ஆவியில வைராக்கியமா இருந்தவங்க இன்னைக்கு மங்கி போய் கடந்தாலும், ஒருவேளை சொல்ல முடியாத அளவுக்கான நிலைமையில கடந்தாலும், நம்மளை பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லணும், என் கூட இந்த பிள்ளை நடக்கிறான், என் கூட இந்த மகன் நடக்கிறான், என் கூட சஞ்சரிக்கிறவள் என்று சாட்சி சொல்லக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பல வேளைகளை நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம எங்கேருந்து வந்தவர்கள் என்பதுனா நல்லா புரிந்து கொள்ளணும். ஆதாம் ஏவாளிடத்துலேருந்து வந்ததுனால சில நேரங்களில் நமக்குள்ள நம்மை அறியாமையே சில குணம் வந்துடும். எப்படி வந்துடும்னா சுட்டி காட்டுற குணம் வந்துடும் இல்லைங்களா? ஏன் இதை செய்த, அவங்க செஞ்சாங்க, அதனால் என்ன செஞ்சுட்டேன். ஏவாள்கிட்ட கேட்கும்போது அந்த அம்மா சொன்ன ஒரு வார்த்தை, சர்ப்பம் என்ன செஞ்சிருச்சு, வஞ்சித்தது. ஆதாம் கிட்ட போய் கேட்ட, ஆதாம் சொல்றார், நீர் கொடுத்த இந்த ஸ்திரீயானவள் என்ன செய்துட்டா, வஞ்சித்துட்டா. ஏன் உன் வாழ்க்கையில இப்படின்னு ஒருவங்களை கேட்டா சொல்லுவாங்க, அவங்க அப்படி செஞ்சதுனால நான் இப்படி செஞ்சுட்டேன். ஆனா நோவாவை எடுத்துக்கொண்டீங்கன்னா, யார் அந்த அதாவது ஆதாமுடைய சுபாவத்துக்கு இடம் கொடுக்கல, கிறிஸ்து விரும்புகிற சுபாவத்தின்படி தேவனோடு நடக்கிறவனாய் மாறினா. ஹல்லேலூயா. அப்படின்னா இந்த பொல்லாத இந்த காலத்துலங்க, தன்னை தூக்கிவிட ஒருவரும் இல்லாத அந்த காலத்துல நீ ஜபத்துக்கு போ, ஆண்டவரை தேடு, ஆண்டவரோட நட, பரிசுத்தமா இரு, வேதத்தை வாசி, கர்த்தரை பிடிச்சுக்கோ, நம்பிக்கை வை, விசுவாசவை, நீ இப்படிதான் வாழணும், பிரித்தெடுக்கப்பட்டவன், நீ ஆண்டவருக்காக உபயோகமானவன், நீ தேவனுடைய சிருஷ்டிப்பு, தேவனுடைய கரத்தில் இருக்கிற கிரீடம், அப்படியெல்லாம் சொல்லி இவனை தூக்கி விட புஷ் பண்ணுவதற்கு ஒருத்தரும் கிடையாத ஒரு காலம் எது? நோவா இருந்த காலம். பூமி எங்களும் பார்த்தா அவன் இஷ்டத்துக்கு அவனு தாறுமாறாய் போய்கொண்டிருக்கிற இந்த காலத்துல தான், அந்த காலத்துல தாங்க நோவா தேவனோடு நடக்கிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு எல்லாமே இருக்கிறது. நம்ம விழும்போது எச்சரிக்கிறதுக்கு வார்த்தைகள் வருகிறது, விழும்போது நம்மளை தூக்கி விடுறதுக்கு அநேக மூப்பர்கள் இருக்கிறாங்க, விழும்போது நம்மளை எச்சரித்து ஆண்டவர் கொண்டு வருவதற்கு பல ஊடகங்கள் வழியாக கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார், வேதத்தின் மூலம் பேசுகிறார், ஆவியானவர் இப்போ வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். பல நேரங்களில் பல விதங்களை நம்ம விழும்போது நம்ம எழுப்பிவிட, நம்ம ஆவிக்குரிய காரியங்களை தட்டிவிட, உலர்ந்து போன நிலையில் இருக்கும்போது உயிர் கொடுப்பதற்கு இப்படி பல அனுபவங்கள் இருக்கிற இந்த சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ண மாட்டோம், நடக்க மாட்டுகிறோம். நோவாவுக்கு அது எதுவுமே இல்லாத அந்த காலத்துல, அப்படிப்பட்டதான ஒரு சாத்தியக்கூறுகளை இல்லாத, வாய்ப்புகளை இல்லாத அந்த கொடிய காலத்துல தேவனோடு அவன் நடந்தான் அப்படின்னா எவ்வளவு விசேஷமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அநேக வாய்ப்புகள் இருக்கிறது, அநேக நமக்கான திறந்த வாசல்கள் இருக்கிறது, அநேக சமயங்கள் நமக்கு முன்பதாக இருக்கிறது, பல வழிகள் தேவனோடு நடப்பதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் நோவாவை போல தேவனோடு நடக்கிறவர்களாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா.
அவனே ஒன்றும் இல்லாத அந்த நாட்களில், ஒன்றுமே இல்லாத அந்த நேரத்தில், எதுவுமே அவனை நடக்க வைப்பதற்கு ஏதுவா இல்லாத அந்த காலத்தில் தேவனோடு 950 வருஷமும் நடந்து கர்த்தருக்குள்ள சந்தோஷமாய் கண்களை மூடினான் என்று சொன்னால், இன்னைக்கு நமக்கு உண்பதாய் பரிசுத்த வேதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், சபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், மணவாளனாய் இருக்கிற தேற்றரவாளன் இருக்கிற ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். இந்த மண்பாண்டத்தில் அந்த பயங்கரமான பொக்கிஷத்தை பெற்றிருக்கிற நாம் எப்படி நடக்கணும்னா தேவனோடு நடக்கணும். சாத்தானோடு நடக்கக்கூடாது, பிசாசோடு நடக்கக்கூடாது, துன்மார்க்கரோடு நடக்கக்கூடாது. சங்கீதம் 1:1 சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி என்ன செய்யாதீங்க, நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் எப்படி இருக்கணுமா, வேதத்தோடு நடக்கணும், கர்த்தரோடு நடக்கணும், தேவனோடு நடக்கிற ஒரு பிள்ளைகளா இருக்கணும். எச்சரிப்பு கொடுக்க முடியாத அந்த காலத்திலையும், எச்சரிப்பதற்கு ஒருவரும் இல்லாத அந்த நாட்களை, எந்த பாஸ்டரும் கிடையாது, ரெவரண்டு கிடையாது, பிஷப் கிடையாது, டாக்டர் கிடையாது, எந்த சர்ச்சும் கிடையாது, ஏஜி கிடையாது, சர்ச் ஆஃப் காட் கிடையாது, எந்த பெண்டிகாஸ்ட் சபையும் கிடையாது. அந்த நாட்களில் அவன் கர்த்தரோடு நடந்தான் அப்படின்னா எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தரோடு நடக்கணுங்க, நம்ம நடக்கணும். அதாவது வசனம் சொல்லுது, எவனுக்கு அதிகமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவனிடத்துல எப்படி கேட்பாராம், அதிகமாய் கேட்பாரு. தேவனோடு என்னால் நடக்க முடியாது, நான் நடக்கலை, எனக்கு தெரியாதுன்னு சொல்வதற்கு இன்னைக்கு காலம் அப்படி இல்லை. செல்போனை திருப்புனா, டிவியை திருப்புனா, எந்த பக்கம் பார்த்தாலும் திரும்பின பக்கம் எல்லாம் கூட்டங்களும் எந்த இடத்திலும் தொழுகைகளும் நடந்து கொண்டிருக்கிற போது, நான் தேவனோடு எனக்கு நடக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கல, என் தேவனோடு நடந்து வரணும்னு யாரும் கற்றுக் கொடுக்கலன்னு எந்த வாலிப பிள்ளையும் சொல்ல முடியாது, பெரியவர்களும் சொல்ல முடியாது. ஏன்னா அதிகமாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நோவாவுக்கு கொடுத்ததை விட அதிகமான கிருபையை தான் உங்களுக்கும் எனக்கும் இந்த நாட்களில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாராவது எடுத்து அவனுக்கு பிரசங்கம் பண்ணாங்களா அப்படின்னா கிடையாது. யாராவது எடுத்து வேதத்தை பேசினாங்களான்னா கிடையாது. ஏன்னா அன்னைக்கு வேதம் இல்லாத காலம், மனசாட்சி அற்று போன ஒரு காலம், அறியாமையின் காலத்தில் இருந்த அந்த காலத்தில் அவன் தேவனோடு நடக்கணும்னு ஒரு எண்ணம் வந்திருக்குது அப்படின்னா உண்மையிலேயே அந்த மனுஷனை பாராட்டணும். கர்த்தருக்குள்ள அவன் ஆவிக்குரிய வாழ்க்கை எவ்வளவு ஸ்திரமா இருக்குது பாருங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு 10 பேரை நமக்கு தூக்கி விட இருந்தாலும் நம்ம நடக்கிறதுக்கு சிரமப்படுகிறோம். ஆவியான உள்ள உட்காந்து நீ இப்படி வாழ், இப்படி நடன்னு சொல்லி பல பேர் நம்மளை புரட்டி போட்டு அசைச்சா கூட இன்னும் அசைந்து இடம் கொடுக்காம தான் இருக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கிறாரோ அவன்கிட்ட அதிகமாக கர்த்தர் கேட்பா. எவனிடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறோ அதிகமாய் கர்த்தர் கேட்பாருங்க. இந்த நோவா பாருங்க, தேவனோடு நடந்தான். உண்மையிலேயே தேவனோடு இருப்பதும் நடப்பதும் உறவாடுகிற ஒரு வாழ்க்கை, திட் இஸ் பியூட்டிஃபுல் லைஃப். அது ஹல்லேலூயா. ஒரு அழகான வாழ்க்கைங்க நம்முடைய வாழ்க்கையில். தேவனோடு நேரங்களை செலவிடுகிற நடப்பது ஒரு வாழ்க்கை இருக்கு பாருங்க, ஒரு அழகான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு ஈடு இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாதுங்க, ஒன்றுமே இல்லை. எப்போ வரைக்கும் இந்த ஆதாம் ஏவாளை எடுத்துக்கொண்டீங்கன்னா, எப்போ வரைக்கும் தேவனோடு உலாவினார்களோ நடந்தார்களோ அது வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வேர்வையே வரலை. ஹல்லேலூயா. அவளுக்கு வேதனையே இல்லை. தேசத்தில் முள்ளும் குறுக்கும் முளைக்கலை, பாவம் வரவில்லை, நாளை தினத்துக்கு என்னன்னு கவலைப்பட வேண்டியதில்லை, எந்த விதமான பொல்லாப்புக்கும் அவன் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னு சொன்ன வசனம் சொல்லுது, அவன் தேவனோடு நடக்கிற வரைக்கும், ஆதாம் ஏவாள் தேவனோடு உறவாடுகிற வரைக்கும் சிங்கத்து கூட தான் இருந்தாங்க, புலி கூட தான் இருந்தாங்க. எதுவும் அவங்களை என்ன செய்யலை, சேதப்படுத்தலை. ஹல்லேலூயா. வாசிங்களை இப்போ ஒரு வசனத்தை, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. ம் 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 பார்க்கும்படி ம் 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 பேராயிட்டு. ஆண்டவர் எல்லாவற்றையும் படைச்சிட்டு இப்ப யாருக்கிட்ட கொண்டுட்டு வராரு? ஆதாம் பயந்து ஓடுனாரா? தைரியமா நின்று பேர் வைக்கிறாரு.
அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனோடு இவன் நடக்கின்ற போது சிங்கமோ கரடியோ எந்தவித துஷ்ட மிருகங்களும் இவனை பற்றி பிடிக்க எல்லாம் சமாதானமாக இருக்குது. நீங்கள் கர்த்தரோடு நடந்து பாருங்க, உங்கள் குடும்பம் சமாதானமாக இருக்கும். நீங்கள் தேவனோடு உறவாடி உலாவி பாருங்க, அவரோடு ஐக்கியமாக இருந்து பாருங்க, உங்களை சுற்றிலும் ஒரு அமைதலை கர்த்தர் கட்டளையிட்டு கொண்டே இருப்பார். இந்த ஆதாம் அந்த மிருக ஜீவன்கள் அத்தனைக்கும் பெயர் வைக்கிறான், அது அமைதியாக இருக்குது பாருங்க. இன்னைக்கு ஜூக்கு போனால் சிங்கம் எங்கே இருக்குது? கூண்டுக்குள்ளே வச்சுருக்கிறாங்க. வெளியே விட்டால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் ஒரு சிங்கம் அப்படின்னா. ஏதேன் தோட்டத்தில் எத்தனை சிங்கம் இருந்துச்சுன்னு தெரில, எத்தனை புலி இருந்தது, கரடி இருந்ததுன்னு தெரில. சாதாரண பட்டியை பார்த்தாலே இன்னைக்கு பயப்படுகிறோம் இல்லையா? என்ன ஆயிருமோ ஏதாயிருமோ. அவன் அத்தனை கொடிய மிருகங்களும் அத்தனை மிருகங்களுக்கு அவன் பெயர் வைத்து நடத்துகிறான். அங்கே தான் உறவாடுகிறான், அங்கே தான் தூங்குறான், எழும்புறான். என்னைக்கு வரைக்கும் நான் இது இருந்தது? கர்த்தரோடு அவன் நடக்கிற வரைக்கும் எல்லாம் அவனுக்கு கீழே கர்த்தர் அடக்கி வைத்திருந்தா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் கர்த்தரோடு அதிகமாக நடந்து பாருங்க, சகலமும் உங்களுக்கு கீழே கர்த்தர் அடக்கி வைத்திருப்பா. எல்லாம் அடக்கப்பட்டிருக்கும். எதுவும் உங்களை மீறி நடக்க கர்த்தர் விடமாட்டா, எதுவும் உங்களை மீறி செயல்படுவதற்கு விடமாட்டா. தேவனோடு நடக்கிற பிள்ளைகளுக்கு அவர் வைத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதமே எல்லாம் உங்களுக்கு கீழ்ப்பட்டிருக்க அவர் செய்வார். அவர் ஹல்லேலூயா. பாருங்க, ஆதாம் ஏவாள் அப்படி நடந்த போது அந்த தோட்டமே சந்தோஷமா இருக்குது, அந்த தோட்டமே மகிழ்ச்சியா இருக்குது, அந்த தோட்டமே மிகுந்த அழகா இருக்கிறது. எப்போது அவர்கள் தேவனோடு நடப்பதை, தேவனோடு உறவாடுவதை, தேவனோடு உலாவதை நிறுத்தி கொண்டார்களோ, அப்போதான் வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்றாரு, நீ வேர்வை சிந்தி என்ன செய்வ? சம்பாதிப்ப, சாப்பிடுவ. உன் மனைவி வேதனையோடு என்ன செய்வா? பிள்ளை பெறுவா. உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும். உன் நிமித்தம் என்ன செய்யணும்? அந்த பூமியில முள்ளும் குறுக்கும் முளைக்கும் என்று ஆண்டவர் கட்டளை இடுகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரோடு நீங்களும் நானும் நடக்கும் போதெல்லாம் நம்ம வாழ்க்கையை ரொம்ப அழகாய் அவர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கை உடஞ்சு போய் உருக்குலைந்து ஒருவேளை அது ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நான் நோவாவை போல உங்களோடு நடப்பேன் ஆண்டவரே, நோவாவை போல உங்களோடு நடப்பேன், உங்களோடு சஞ்சரிப்பேன், உம்மோடு உறவாடுவேன், உங்களோடு ஆண்டவரே ஃபெல்லோஷிப்பாக இருப்பேன்னு அர்ப்பணித்து பாருங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம லைஃப்பை பியூட்டிஃபுல்லாக கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா.